Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் 49 இயர்ஸ்க்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்து சினிமால இருந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. அதுக்கப்புறம் 49 இயர்ஸ் கழிச்சு கிட்டத்தட்ட 50 வருஷம் ஹாஃப் செஞ்சுரி கழிச்சு ஜோசப் விஜய் வந்து சினிமால இருந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்போ முதலமைச்சர் ஆக போறாரு. He has proven the numbers. மூணாவது முறை மறுபடியும் கவர்னரை மீட் பண்றப்போ மெஜாரிட்டி இருக்குங்கிற அத்தனை எம்எல்ஏஸோட லெட்டரையும் கொடுத்து he is going to become the chief minister. பட் இதுக்கு நடுவுல நிறைய போராட்டம் நடந்திருக்குது. நேத்திக்கு வீடியோல நான் சொல்லியிருந்தேன் டிஎம்கே ஏடிஎம்கே கூட சேர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து மதன் இதெல்லாம் உண்மையிலே சொல்றியா, அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லீடர் ஓகேவா, பேபி அப்படிங்கிற அவங்க வந்து இன்னைக்கு ஆன் ரெக்கார்ட் சொல்லியிருக்காங்க டிஎம்கே வாண்டட் ஏடிஎம்கே டு பி இன் பவர். இபிஎஸ்க்கு வந்து சப்போர்ட் கொடுக்க சொல்லி எங்களுக்கு கேட்டாங்க. எங்களால அதை ஒத்துக்க முடியல. அதனால நாங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இதே நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இப்போ விஜய் நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து கம்யூனிஸ்ட் கிட்ட இருக்கக்கூடிய 4 சீட். அவங்க கிட்ட தேவையா இருந்தது எக்ஸ்ட்ரா 5 தான் காங்கிரஸ் சப்போர்ட்டுக்கு அப்புறம். அதுல 4 வந்து கம்யூனிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஏன் கொடுத்திருக்காங்க, எதுக்கு கொடுத்திருக்காங்கங்கிற எல்லா டீடைல்ஸும் அது கூடவே வந்து ஐயுஎம்எல் ஓகேவா, சோ முஸ்லிம் லீக் அவங்க வந்து சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. மோஸ்ட் ப்ராபபிலி விடுதலை சிறுத்தை கட்சிகளும் சப்போர்ட் கொடுத்துருவாங்கன்னு பேசப்படுது. சோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட ஃபுல் டீடைலோட இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது சீஃப் மினிஸ்டர் ஆகுதுங்கிறது வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த கேம். அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல என்னென்ன நடக்குதுங்கிறது வந்து அதர் ஹாஃப் ஆஃப் த கேம். தமிழ்நாட்டுல என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிற எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லா டீடைல்ஸையும் ஒரே இடத்துல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோவை யூடியூபோட அல்கோரிதம் நீங்க யூடியூப்குள்ள வரப்போ கரெக்டா ரீசெண்டா இருக்கிறப்போ வந்து காமிக்கும். நீங்க ஒரே வீடியோல மொத்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத ஃபுல் டீடைல்ஸோட தெரிஞ்சுக்க முடியும். எனிவே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். முதல் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்திக்கு விட்ட இடத்துல இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். டிவிகே வந்து 108 சீட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க கரெக்டா. இந்த 108 சீட்ஸ் வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 113 மாறுது. 113 பேர் வந்து பேக் பண்றாங்கங்கிற லெட்டரோட விஜய் அண்ணா வந்து முதல்ல கவர்னரை போய் முந்தா நாள் பார்க்க போறாங்க. கவர்னர் வந்து அதை பார்க்கிறார். கவர்னர் வந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் இப்போ ஒரே கவர்னர். சோ அவர் வந்து இங்கேயும் ஹேண்டில் பண்ணும், அங்கேயும் பதவியா இருக்கிறது, அங்கேயும் கவர்மெண்ட் ரெண்டு இடத்துக்கும் ஒரே நேரத்துல தான் எலெக்ஷன் நடந்துச்சு. சோ ரெண்டு இடத்துலயுமே வந்து அவர் ஹேண்டில் பண்ணிருக்கணும். சோ கவர்னர் வந்து அதை செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி பார்ட்டியா இருக்கீங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கீங்க, கூட காங்கிரஸ் சப்போர்ட் பண்றாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு 113 சீட்ஸ் தான் உங்களுக்கு இப்போ பேக்கப் இருக்குது. அதாவது 113 எம்எல்ஏஸ் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு மெஜாரிட்டி மார்க்க தாண்ட வேண்டிய நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் வந்து 118. உங்ககிட்ட 118 இல்ல, 118ஓட வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. நேத்திக்கு மறுபடியும் கவர்னர் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு உங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டு 118 தேவைங்கிறத நாங்க பேசணும்னு சொல்லி பிரஸ் ரிலீஸும் கொடுக்குறாங்க. 118 இன்னும் டிவிகேவோட சப்போர்ட்டர்ஸா இல்ல, எம்எல்ஏ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நேத்திக்கு இது நடக்குதா, இது நடந்த உடனே தான் பயங்கர ட்விஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா நைட் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேங்கிற ஒரு கான்வர்சேஷன் வந்து நியூஸ் மீடியால எல்லாம் பரவலா சுத்திட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து இது எந்த அளவுக்கு நம்புறது நம்ப முடியலன்னு தெரியல. ஆனஸ்ட்லி வந்து we were not sure கரெக்ட்டா. இது வந்து கேக்குறதுக்கே வந்து இது எப்படி பாசிபிள், பிஜேபி காங்கிரஸ் ஒண்ணா அலையன்ஸ்ல இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இது எப்படி பாசிபிள்னு நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்போம். பட் நிறைய பேர் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு சைடு ஏதாவது இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரெண்டுமே டிராவிடியன் பார்ட்டி தானே, அதனால என்ன ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி தானே, அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணிருந்தாங்க. சோ ஒரு குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே கிட்ட மெஜாரிட்டி இல்ல, பட் அவங்க கூடவே கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சிகள், இந்த ஐயுஎம்எல் இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி டிஎம்கேவோட அலையன்ஸ்ல இருந்து சப்போர்ட் பண்ணி இப்போ ஜெயிச்சவங்க தான். சோ இவங்களோட கூட்டணி வந்து அப்படியே சேர்ந்துச்சுனா டிஎம்கே ஏடிஎம்கே தனியா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. பட் டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே கூட்டணி ஜாயின் ஆனச்சுனால் அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா. ஒருவேளை அப்படி நடக்குமாங்கிறது தான் வந்து நேத்திக்கு நேஷனல் மீடியால இருந்து லோக்கல் மீடியா வரைக்கும் எல்லா இடத்துலயும் பரவலா பேசப்பட்டு இருந்துச்சு. இன்னைக்கு சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஒரு முக்கியமான லீடர் ஓகேவா, சிபிஐயோட எம்ஏ பேபி அவங்க வந்து ரொம்ப தெளிவா ஆன் ரெக்கார்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எனி அல்டர்னேட்டிவ் டிவிகேவை தவிர வேற யாரு ஆட்சி அமைச்சாலும் would be an opportunistic alliance. அது வந்து சந்தர்ப்பவாத ஒரு கூட்டணியா இருக்கும். தமிழ்நாட்டோட மெஜாரிட்டி ஓட் வந்து டிவிகேக்கு போயிருக்குது, அவங்க தான் ஆட்சி அமைக்கணும். அதை தவிர யார் ஆட்சி அமைச்சாலும் அது opportunistic alliance because those parties were explicitly defeated by the people. மத்த கட்சிகளை வந்து மக்கள் வந்து வெகுவாரியா வந்து தோற்கடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க வரக்கூடாதுங்கிறதுல நாங்க தெளிவா இருந்தோம். The idea of DMK supporting an ADMK led government was boached at a meeting with
எம்.கே. ஸ்டாலின், எம்.ஏ. பேபி டோல்ட் இந்தியா டுடே பிரீவியஸ்லி. இந்தியா டுடேல அவர் என்ன சொல்லியிருக்காரு? டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேரக்கூடிய பேச்சுவார்த்தை நடந்துச்சு. டிஎம்கே wished for us to support the government. டிஎம்கே வந்து நாங்க அந்த ஆட்சியும் சப்போர்ட் பண்ணணும்னு, ஏன்னா அவங்க கிட்ட 4 சீட் இருக்குது கரெக்ட்டா, மொத்தம் 2 கம்யூனிஸ்ட் கிட்டயும் சேர்த்து. பட் ஏடிஎம்கே வந்து தோற்கப்பட்ட ஒரு கட்சி. அதாவது ஐடியா என்னவா இருந்திருக்குன்னு இவரு சொல்றாருன்னு. நான் எதையுமே சொந்தமா சொல்லல. எம்.ஏ. பேபி கம்யூனிஸ்ட் மெம்பர் கோட் பண்றத நான் சொல்றேன். அவர் நேஷனல் லெவல் லீடர். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு டிஎம்கே வந்து வெளியில இருந்து அதுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்கு எல்லா வேலையும் நடத்தப்பட்டுச்சு. எங்களோட சப்போர்ட்டும் கேட்கப்பட்டுச்சு. ஏடிஎம்கே was defeated. டிஎம்கே was also defeated. We were part of DMK alliance. We also lost. நாங்க அரசாங்கம் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நாங்க வந்து இப்போ எக்ஸ்டர்னல் சப்போர்ட் டு தி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கொடுக்கிறோம். பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் வந்து இதை தடுக்க நினைக்கிறாங்க. சிங்கிள் பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வர தடுக்க நிறுத்துறாங்க. அதனால நாங்க வந்து அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு சப்போர்ட் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்.ஏ. பேபி வந்து ஆன் ரெக்கார்ட் வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. எங்க கிட்டயும் அந்த சப்போர்ட் கேட்டாங்க, நாங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு. சோ கம்யூனிஸ்ட் வந்து எடுத்த டெசிஷன் வந்து இந்த எலெக்ஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ட்ரெஸ்டிங்லி 49 இயர்ஸ்க்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டுல சீஃப் மினிஸ்டர் ஆனப்போ அவங்க கூட வந்து நிறைய கூட்டணிலாம் கிடையாது. ஆனா அவங்க கூட இருந்த முக்கியமான கூட்டணி வந்து கம்யூனிஸ்ட். 49 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் தமிழ்நாட்டுல டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுமா ஃபார்ம் பண்ணாத, விஜயனா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுமா முடியாதாங்கிற ஒரு நிலைமை வர்றப்போ அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமா இப்போ சப்போர்ட்டை மேஜரா கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தான். சோ கம்யூனிஸ்ட் கொடுத்து அவங்க 4 சீட் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அந்த 4 சீட் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான சீட். அவங்க கொடுத்த சப்போர்ட்ல தான் இப்போ வந்து டிவிகே வந்து அந்த மெஜாரிட்டி மார்க்குக்கு நியர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியன் முஸ்லிம் லீக் அவங்களும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து சப்போர்ட் பண்ணிடுவாங்கங்கிறது தான் எல்லா இடத்துலயும் நியூஸ்ல ஆல்ரெடி ஃபிளாஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் லைக்லி அவங்க சப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் எனக்கும் தோணுது. பட் இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் வந்து கம்யூனிஸ்ட் வந்து அந்த விதையை போட்டு ஆரம்பிச்சு வச்சது. ஓகே, இல்ல டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும், ஏன்னா அவங்க தான் மெஜாரிட்டி சீட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணி ஆரம்பிச்சு வச்ச ஒரு விஷயம் தான் வந்து இன்னைக்கு விஜயனாவை சீஃப் மினிஸ்டரா நெருங்கி கொண்டு போயிருக்குங்கிறது ஃபேக்ட். ஐ வாண்ட் டு சே தட். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கும். அதெல்லாம் சரி மதன், மெஜாரிட்டிக்கு 118 தேவை, இப்படி எல்லா கட்சியும் சப்போர்ட் பண்ணலாமா? இவங்க எல்லாம் எலெக்ஷன்ல வேற வேற தானே ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா டிவிகே தனியா எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுச்சு. இதுல கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் ஐயுஎம்எல் இவங்களுக்கெல்லாம் இப்ப 2 சீட்டு 2 சீட்டு 2 சீட்டு 5 சீட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே வந்து வந்திருக்கிற ஓட்டு, இவங்க ஜெயிச்சது எப்படின்னா டிவிகே வேணாம்னு நினைக்கிறவங்க தானே இதுக்கு ஓட்டு போட்டுருப்பாங்க. ஏடிஎம்கே வேணாம்னு நினைச்சு தானே ஓட்டு போட்டுருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் டிஎம்கே அலையன்ஸ்ல இருந்தாங்க. சோ இப்படி ஓட் பண்ணவங்க வந்து இப்ப டிவிகே கூட சேரலாமான்னு கேட்டீங்கன்னா, இந்திய சட்டம் என்ன சொல்லுதுனால், இந்தியாவோட லா என்ன சொல்லுதுனால், கட்சியா போகலாம். ஓகேவா? கட்சியா மொத்தமா வந்து இல்ல போஸ்ட் போல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெஜாரிட்டி இவங்க வரலாம், அதுக்கு நாங்க சப்போர்ட் கொடுக்கணும்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ப்ராப்பர் லீகலான விஷயம் தான். இவங்களோட எம்எல்ஏஸோட லெட்டர்ஸையும் வாங்கிட்டு தான் போய் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், டிவிகேக்கு வந்து there was always the option of getting help from ADMK. ADMK வந்து அவங்க பெருசா அப்ரோச் பண்ணி பெருசா அவங்க ட்ரையே பண்ணலங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்குது. ADMK கிட்ட அவங்க பேசியிருக்கலாம், PMK கிட்ட பேசியிருக்கலாம், என்டிஏல இருக்கிற நிறைய கட்சிகள் கூட பேசியிருக்கலாம். பட் டிவிகே வந்து ரொம்ப தெளிவா என்டிஏ சைடு, அதாவது பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கிற எந்த பார்ட்டியோட ஹெல்ப்பும் இல்லாமல் ஆட்சி அமைக்கணுங்கிறதுல வந்து அவங்க மும்முரமா இருந்திருக்காங்கங்கிறத வந்து இந்த ஃபைனல் நம்பர்ஸ் அவங்க கிட்ட இருக்கிறப்ப பார்த்தா தெரியுது. அவங்க ஃபைனலி யார் யார் கூட சேர்ந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் டிஎம்கேவோட பார்ட்னர், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா டிஎம்கேவோட பார்ட்னர், மார்க்சிஸ்ட் டிஎம்கேவோட பார்ட்னர், ஐயுஎம்எல் அவங்கலாம் வந்து ரொம்ப வருஷமா டிஎம்கேவோட பார்ட்னர், டிஎம்கே கூடவே நிக்கிறவங்க. சோ இவங்களோட சப்போர்ட்டோட தான் அண்ட் ப்ராபபிலி விடுதலை சிறுத்தை கட்சிகள் டிஎம்கேவோட பார்ட்னர். சோ இந்த ஒரு ஆன்டி பிஜேபி அலையன்ஸ் இது கரெக்ட்டா? சோ அந்த ஆன்டி பிஜேபி அலையன்ஸ் தான் டிஎம்கே பில்ட் பண்ணாங்க. இப்போ அந்த அலையன்ஸ் வந்து அப்படியே டிவிகே கிட்ட வந்திருக்குது. எக்ஸெப்ட் எனக்கு தெரிஞ்ச டிஎம்டிகே வரல. அப்புறம் இந்த மாதிரி தெரியல, மேபி 1-2 சின்ன கட்சிகள் வராம இருக்கலாம். பட் டிஎம்டிகே வந்து இங்க மேஜரா வராம இருக்காங்க மேஜர் பார்ட்டிஸ்ல. மத்தபடி எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் எல்லாருமே காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட், ஐயுஎம்எல் யார் யார் டிஎம்கே கூட இந்த எலெக்ஷன்ல ஃபேஸ் பண்ணாங்களோ, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அப்படியே அவங்க எல்லாருமே வந்து டிவிகே கிட்ட வந்துட்டாங்க. இப்போ இவங்க டிவிகேக்கு வந்ததுனால எல்லாருமே வந்து மினிஸ்டர் ஆக போறாங்களா? ஏன்னா அவங்களுக்கும் டிமாண்ட்ஸ் இருக்கும்ல. நான் சப்போர்ட் கொடுக்குறேன், எனக்கு மினிஸ்ட்ரி தாங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி கொடுத்துருக்காங்களா? அப்புறம் வந்து விஜயனாவே அந்த முதல்லாம் மாநாட்டிலே ப்ராமிஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச வீசாலையில பேசுறப்பமே மாநாட்டிலே ப்ராமிஸ் பண்ணாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? பட் அது கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க எக்ஸ்டர்னல் சப்போர்ட் தான் தருவோம், வெளியில இருந்து சப்போர்ட் தரோம். டிவிகே தப்பு பண்ணுச்சுன்னா முதல் கேள்வி கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்து இருக்குங்கிறது தான் இன்னமும் கம்யூனிஸ்டோட ஸ்டாண்டா இருக்குது. which is very interesting. கரெக்ட்டா? கம்யூனிஸ்ட் இருக்கிறதுனால தான் இப்போ டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. ஆனா டிவிகேக்கு வந்து நாங்க ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்கல. ஆக்சுவலா கம்யூனிஸ்ட் கேட்டாங்கன்னா இப்போ டிவிகே கொடுத்து தான் ஆகணும், எங்களுக்கு மினிஸ்ட்ரி தாங்க அப்படின்லாம் கேட்டா கொடுத்துருவாங்க. ஆனா கேட்கல. கம்யூனிஸ்ட் வந்து இல்ல, நாங்க எக்ஸ்டர்னல் சப்போர்ட் தரோம், நாங்க வந்து வேற அலையன்ஸ்ல இருந்து வந்திருக்கோம், இந்த டிஎம்கே அலையன்ஸ்ல தான் இருந்திருக்கோம், நாங்க உங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றோம்,
இன்னைக்கு காலையில இருந்தே பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட்டா இருக்கட்டும், விசிகேவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாருமே காமனா சொல்லிட்டே இருந்த ஒரு விஷயம் வந்து, இவங்களுக்கு மெஜாரிட்டி வந்து வந்துருச்சு. கவர்னர் வந்து இவங்கள பதவியேற்று வைக்கணும். ஃப்ளோர்ல தான் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து முதல்ல இருந்தே மேக் பண்ணிட்டுருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேல வந்து கனிமொழி. ஸோ அவங்க வந்து எம்பி. ஸோ அவங்க வந்து ஒரு இடத்துல கேட்கிறப்போ, கவர்ன்மென்ட் யார் ஃபார்ம் பண்ணணும்னா, மெஜாரிட்டி யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஃபார்ம் பண்ணணும். மேண்டேட் அது மக்களோட தீர்ப்பு அதுதான். அதுதான் நடக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்களும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவ சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து நினைவு தெரிஞ்ச டயத்துல இருந்தே 2 கட்சி தான். இப்போ 3வதா ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது. அதுல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எல்லாருமே இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க? இது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் கரெக்ட்டா ஒரு ஸ்டேட் ஆட்சி செய்றதுங்கிறது. புது கட்சி வர்றப்போ, எவ்ளோ டெலிகேட்டான ஒரு விஷயம், எவ்ளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். கண்டிப்பா அதுக்கு வந்து நெறைய நாலெட்ஜ் தேவ, நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவ. ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு பார்ட்டி வரப்போ அத எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கங்கிற கியூரியாசிட்டி தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தன பேருக்கும் இருக்குது. நீங்க இல்லன்னு சொன்னீங்கனாலும் அதுதான் உண்ம கரெக்ட்டா? ஸோ என்ன நடந்துட்டு இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் எந்த பயஸும் இல்லாம ஒரே இடத்துல நீங்க டீட்டெயில்டா பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்ட பத்தி எனக்கு ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் மதன். ஐ அம் லிவிங் இன் யுஎஸ், ஐ அம் லிவிங் இன் நார்வே, ஐ அம் லிவிங் இன் நெதர்லாண்ட்ஸ், ஆஸ்திரேலியா. நீங்க எங்க இருந்தீங்கனாலும் சரி, தமிழ்நாட்ட பத்தி ஒரே நாள் ஒரு வீடியோல ஒரே வீடியோல ஒரு நாள் ஃபுல்லா என்ன நடக்குதுங்கிறத எனக்கு முழுசா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வேர்ல்டுல நடக்கிற நெறைய விஷயங்கள் ஆஸ்திரேலியால, நியூசிலாந்துல, யூரோப்ல, யுஎஸ்ல நடக்கிற எல்லா விஷயங்களும் நான் தமிழ்நாட்டுல இருந்துகிட்டே, இந்தியால இருந்துகிட்டே எனக்கு ஒரே வீடியோல தெரிஞ்சுக்கணும்னு நம்ம யோசிச்சாலும், சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. லெட்ஸ் க்ரோ கெட் தட் 10 மில்லியன் நம்பர். நான் வந்து அடுத்து இதுதான் வந்து டார்கெட்டா செட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து 8 பாயிண்ட் சம் இப்போ இருக்கோம். அப்படியே அடிச்சு 10 கிட்ட போயிட்டோம்னா, ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சேனல்ஸ் டூ ஹிட் 10 மில்லியன் அப்படிங்கிற நம்பர நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஸ்லோவா Instagramல வந்து ஐ வாண்ட் டூ ஸ்டார்ட் போஸ்டிங் இங்கிலீஷ் கான்டென்ட். அத வந்து கொஞ்சம் இன்டர்நேஷனலா மாத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களோட சஜஷன்ஸ் இதுக்கு என்ன இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. I'll see you all tomorrow. என்ன நடந்திருக்குது? யார் யார் புதுசா பதவி ஏத்திருக்காங்கங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க டீடைல்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு, தமிழ்நாடு அரசியல் என்னென்ன நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பை. சியர்ஸ் எம்ஜிஸ். ஹேவ் அ குட் நைட்.